கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கூட நாம் ஒரு புது முயற்சியாக தானியேல் தீர்க்க தரிசனம், அதாவது த புக் ஆஃப் டேனியல் அப்படின்ற இந்த ஒரு புத்தகத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல இரவு 7 மணிக்கு மேல நம்ம இந்த சேனல்ல நமக்கு லைவ் ஸ்ட்ரீம் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ சகோதர சகோதரிகள் நீங்க அதுல தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நம்ம பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இப்போ நம்ம தானியல் தீர்க்க தரிசனம் பார்க்கணும்? ஏன்னா அநேக புத்தகங்கள் வேதத்துல இருக்குது. அதுல பர்டிகுலரா ஏன் நம்ம தானியல் தீர்க்க தரிசனத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இது இந்த காலத்துல வாழக்கூடிய, அதாவது கடைசி கால பாதாங்கங்கள் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு புத்தகம். ஸோ இப்போ இதுல நம்ம எதை குறித்து அதிகமா பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, தீர்க்க தரிசனங்கள். நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா, தானியல் தீர்க்கதரிசி அநேக காரியங்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிற்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த புத்தகத்துல பதிவு செய்திருக்கிறார். ஸோ அப்போ அது நமக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நமக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ தானியல் புத்தகம்ன்றது ஒரு மறைபொருள். ஸோ அதுல இருக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு அடையாள பாஷையிலும் தீர்க்க தரிசன பாஷையிலும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நார்மலா இந்த புக்கை படிக்கிறவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, ஈஸியா என்ன பண்ணிக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம ஏன் இந்த தானியல் புத்தகத்தை நாம பார்க்கணும் அப்படின்றதான ஒரு கேள்வியோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாடத்துக்கு உள்ள போகலாம். ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது இதுல இருக்கிற சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநேக சிறப்பம்சங்கள் இருக்குது. அதுல முக்கியமா பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம், அதாவது அவருடைய பிறப்பை குறித்தும் அவருடைய இறப்பை குறித்தும் எதுல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, இந்த ஒரு தானியல் புத்தகத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அடுத்தபடியாக வேற என்னென்ன விஷயங்கள் இதுல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தின் மிக முக்கியமான வரலாற்று சம்பவங்கள் எல்லாமே எதுல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, இந்த இந்த ஒரு தானியல் புத்தகத்தை தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஹிஸ்டரியில ரொம்ப ஃபேமஸான ஒரு ராஜா இருந்தார் இல்லைங்களா, கிரேட் அலெக்சாண்டர். ஸோ இப்போ அவரை குறித்து எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தானியல் புத்தகத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் கிடையாது, அநேக ஹிஸ்டரி குறித்ததான சம்பவங்கள் இந்த தானியல் புத்தகத்துல நாம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்தபடியாக இந்த புத்தகம், அதாவது இந்த தானியல் புக் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லலாம்னா, ஸோ இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இப்போ அந்த புத்தகத்தோட ஜோடி புத்தகம் எதை சொல்லலாம்னு பார்க்கும்போது இந்த டேனியல் புத்தகம். ஏன்னா ரெண்டுமே சிமிலரா இருக்கும். அதாவது ஒரு சில காரியங்கள் தேவன் தானியலுக்கு வெளிப்படுத்திருப்பார், அதே காரியத்தை யோவானுக்கு என்ன பண்ணியிருப்பார்னா வெளிப்படுத்திருப்பார். ஸோ இப்போ ரெண்டுமே ஒரே சம்பவங்களா இருக்கும், பட் அவங்க பார்த்த தரிசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இப்போ அதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு தொடர் வேத பாடத்துல நாம பார்க்க போறோம். ஸோ இப்போ அடுத்தபடியாக இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய காலத்துலதான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மறைபொருள். ஸோ இப்போ அநேகர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தானியல் புத்தகத்தை ஆராய்ந்து பார்த்திருப்பாங்க நம்ம முன்னாடி இருந்த காலங்கள்ல. பட் இந்த ஒரு காலகட்டம், அதாவது இந்த 7ஆம் கால சபையினுடைய காலகட்டத்துலதான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, இந்த தானியல் புத்தகத்தினுடைய மறைப்பொருள்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு பாடத்துல தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது போலவே த புக் ஆஃப் ரெவல்யூஷன், அதாவது இந்த ரெவல்யூஷன் புத்தகத்தை நாம படிக்கணும்னா, தானியல் புத்தகம் இல்லாம நம்மளால என்ன பண்ணிக்க முடியாதுன்னா புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நாங்க பாக்குறோம். ஸோ இப்போ அடுத்தபடியாக வேற என்ன இந்த புத்தகத்துல சிறப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம் நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ முதலாவது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4-8. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவோம் பெருகிப்போம் என்றான். 8ஆம் வசனம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். 9ஆம் வசனம். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க, இங்க என்னன்னா,
தானியேலுக்கு தேவன் அநேக வெளிப்பாடுகள் கொடுத்தாரு. பட் அந்த வெளிப்பாடுகள் எல்லாமே தானியேலுக்கு அந்த டைம்ல என்ன பண்ணப்படலைன்னா வெளிப்படுத்தப்படவில்லை. ஸோ இப்போ எப்போ இந்த வெளிப்பாடுகள், இந்த தரிசனங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு அங்க தானியேல் கேட்கும் போது, ஸோ இப்போ அதுக்கு சொல்றாரு பாருங்க, முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தை எப்படி இருக்கும், புதை பொருளாக. அதாவது தானியேல்ல சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் என்ன பண்ணப்பட்டிருந்ததுன்னா புதை பொருளாகவே யாருக்கும் வெளிப்படாமலே இருந்தது. ஸோ இப்போ இந்த முடிவு காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் 1799. ஸோ இப்போ இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ஒரு டைம் பீரியட் தான். ஸோ இப்போ இந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அநேகர் இந்த புத்தகத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆராய ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ நம்முடைய அநேக மூத்த சகோதரர்கள் இதை குறித்து அநேக ஆராய்ச்சிகள்லாம் செய்து நமக்கு இந்த சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்களா? ஏன்னா நாம இப்போ இந்த முடிவு காலத்தோட கடைசி பகுதியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இப்போ கண்டிப்பா நமக்கு இது ரொம்ப தேவையான ஒரு காலகட்டமா இருக்குது. இந்த பாடம் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நம்ம தானியேல் குறித்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஸோ இப்போ பொதுவா தானியேல் அப்படின்ற ஒரு வார்த்தை எந்த ஒரு மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு எபிரேய பெயர். ஸோ இப்போ இந்த எபிரேய பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனே நியாயாதிபதி, அதாவது காட் இஸ் மை ஜட்ஜ். ஸோ இப்போ தானியேல் அப்படின்னா என்ன மீனிங் தமிழ்லன்னு பார்க்கும்போது தேவனே நியாயாதிபதி. ஸோ இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இங்க பாருங்க, இந்த தானியேல் என்ற பெயர் நமக்கு பொருந்துமா? ஸோ இப்போ நமக்கும் இந்த பெயருக்கும் ஏதாகிலும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ஏன்னா தானியேல் அப்படின்னா தேவனே நியாயாதிபதி. அப்போ நமக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கும் யாருதான் நியாயாதிபதினு பார்க்கும்போது தேவன் தான் நமக்கு இங்க நியாயாதிபதியா இருக்கிறார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அப்போ நாம தானியேலுக்கு ஒத்து வருவோமா அப்படின்னு பார்க்கும்போது அதையும் நம்ம இந்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த பாடத்துக்குள்ள நம்ம டைரக்டா போறதுக்கு முன்னாடி இந்த தானியேல் புத்தகம் எந்த காலத்துல எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையின் மத்தியில தானியேல் இதை எழுதினார் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்த்துட்டு அதற்குள்ளாக நம்ம இந்த பாடத்துக்கு நேராக கடந்து சொல்லலாம். ஸோ இப்போ இங்க பாருங்க, தானியேல் எந்த ஒரு தேசத்தை சேர்ந்தவர் நமக்கு தெரியும், அவர் ஒரு இஸ்ரேல் தேசம், அதாவது அவர் ஒரு யூதர், எல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க, அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாருன்னா ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றார். ஸோ இப்போ ஆபிரகாமின் நிமித்தமாக ஒரு ஜனத்தை வந்து என்ன பண்றாருன்னா செலக்ட் பண்றாரு. ஸோ இப்போ ஆபிரகாமுடைய சந்ததியில வரவங்க தான் யாருன்னு பார்க்கும்போது தேவனுடைய சொந்த ஜனம். இந்த சொந்த ஜனத்துக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது மோசே மூலமாக எதை கொடுக்குறாருன்னா நியாயப்பிரமாணத்தை. ஸோ இப்போ நியாயப்பிரமாணத்துல அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது அநேக கட்டளைகள், அநேக நியாய பிரமாணங்கள் என்ன பண்ணாருன்னா அவர்களுக்காக கொடுத்திருந்தார். ஸோ இப்போ அதுல முக்கியமா என்ன தேவன் கொடுத்திருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்திருந்தார். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சாபங்களையும் என்ன பண்ணியிருந்தார்னா தேவன் கொடுத்திருந்தார். ஸோ இப்போ நாம் அநேக டைம் நம்ம நினைக்கிறது உண்டு, தேவன் வாக்குத்தத்தம் அநேக நன்மைகள் மாத்திரம் கொடுத்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அப்படி கொடுக்கல. ஸோ இப்போ ஆசீர்வாதமும் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகளுக்கு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியலனா அவர்களுக்கு உடனே என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது சாபங்கள் அங்க வரும் அப்படின்றத பார்த்திருப்போம். ஸோ இப்போ இதை குறித்து நம்ம அநேக பாடங்களை பார்த்திருப்போம். இஸ்ரேல் ஜனங்கள் அநேக தவறு செய்ததுனால தேவன் அவர்களை தண்டித்திருப்பார் இல்லைங்களா? ஸோ இப்போ அதே போலதான் இங்க பாருங்க, லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் என்ன அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அவர்கள் தவறுனாங்கன்னா, அதாவது அவங்க கீழ்ப்படியாம போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன விதமான சாபங்கள் வரும் அப்படின்னும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெரியுது பாருங்க, லேவியராகமம் 26:1-13 வசனங்கள் எதை குறித்து பேசப்பட்டிருக்குன்னா ஆசீர்வாதங்களை குறித்து பேசப்பட்டிருக்கு. பட் அதுவே நீங்க லேவியராகமம் 26:14-33 வசனங்கள் நீங்க பார்க்கும்போது அது சாபங்களை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பேசப்பட்டிருக்கு. நமக்கு நல்லா தெரியும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எதை அதிகமா செய்தாங்கன்னு பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் தான் அதிகமா செய்தாங்க. அது நிமித்தமாக அவர்களுக்கு என்ன வந்ததுன்னா அநேக சாபங்கள் என்ன பண்ணப்பட்டதுன்னா வந்தது. ஸோ இப்போ இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ்னா தேவன் என்ன விதமான பிளஸ்ஸிங்ஸ் அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது பயிர்களுக்கு மழை, அதாவது ரெயின் ஃபார் கிராப்ஸ். ஸோ இப்போ அவங்க தேசத்துல ஒரு விளைச்சல் விளைவிக்கிறாங்கன்னா ஸோ இப்போ அதற்கு ஏற்ற காலத்துல தேவன் என்ன கொடுப்பாருன்னு பார்க்கும்போது மழையை அவங்க தேவன் அவங்களுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்போ அடுத்து அவங்க ஒருவேளை கீழ்ப்படிந்தவர்களா இருந்தாங்கன்னா அவங்களோட தேசத்துல தேவன் என்ன பண்ணுவார்னா
அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதாவது அவங்களுக்கு எதிரிகள் யாருமே அவங்கள நெருங்க முடியாத அளவுக்கு தேவன் அவர்களுக்கு என்ன கொடுத்திருந்தார்னா பாதுகாப்பு கொடுத்திருந்தார். நெக்ஸ்ட் அந்த எதிரிகள் கிட்ட இருந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா தேவன் அவங்களுக்கு ஒரு விக்டரி கொடுத்தாரு. அதாவது அவங்க போய் சண்டை போடுற காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணியிருந்தாருன்னா தேவன் அவர்களுக்கு அங்க ஒரு ஜெயத்தை அவர்களுக்கு கொடுத்தாருன்னு பாக்குறோம். ஸோ இப்போ அடுத்து அங்க பாத்தீங்கன்னா தேவனே அவங்களோடு கூட என்ன பண்ணியிருந்தாருன்னா இருந்தார். அதாவது ஜனங்களோடு என்ன பண்ணியிருந்தாருன்னா தேவன் இருந்தார். ஸோ இதெல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் அங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தா மாத்திரம் இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்னா தேவன் அவருக்கு கொடுப்பார். ஒருவேளை தேவன் அவங்களுக்கு கீழ்ப்படியல, சாரி அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியல, அவர்கள் கட்டளையை மீறி நடந்தா தேவன் அவருக்கு என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது சாபங்கள் என்ன பண்றாருன்னா தேவன் அங்க கொடுக்கிறார். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கொள்ளை நோய்கள் வியாதிகளை தேவன் கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தேசம் மற்ற புறஜாதி ராஜாக்களால என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா பிடிக்கப்பட்டிருக்கோம். கொஞ்ச நாள் என்ன பண்ணிருப்பாங்க அங்க அடிமைகளா இருப்பாங்க. மறுபடியும் தேவன் என்ன பண்ணுவாரு விடுதலை பண்ணுவாரு. அடுத்து அவங்க எங்க ஒரு விதத்துல யுத்தத்துக்கு போனாலும் என்ன பண்ணிடுவாங்கன்னா தோற்று போயிடுவாங்க. அடுத்து ஏழத்தனையான தண்டனை, அதாவது 7 times more அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இது என்ன எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா முற்றிலும் அவங்க எதுல போனாலுமே முற்றிலும் அவங்க தோர்த்து போகக்கூடிய ஒரு நிலைமையை வந்து பாத்தீங்கன்னா அங்க அது குறிக்கக்கூடியதா இருக்குது. அடுத்து கடைசியாக இவங்க பாவங்கள் அதிகமாக பெருகிட்டே போகும்போது கடைசியா தேவன் என்ன ஒரு விஷயத்த கொடுக்குறாருன்னா அவங்க தேசத்தை விட்டே என்ன பண்ணிடுறாருன்னு பார்க்கும்போது அவர்களை அறுப்புண்டு போகும்படி செய்யறாரு. ஸோ இப்போ இது போன்ற சாபங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா தேவன் அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இப்போ அடுத்து இந்த ஜனங்கள் என்ன விதமான காரியங்கள் போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவன் அவங்களுக்கு நியாயாதிபதிகள் கொடுத்தாரு இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த நியாயாதிபதிகள் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பாவம் பண்ணுவாங்க. அடுத்து தேவன் என்ன பண்ணுவார்னா கோபப்படுவார். ஸோ இப்போ தேவன் கோபப்பட்ட உடனே என்ன பண்ணிடுவார்னா அவங்கள இன்னொரு புறஜாதி ராஜாக்களுடைய கண்ட்ரோல், அதாவது புறதேசத்து ஆளுங்க கிட்ட என்ன பண்ணிடுவார்னா தேவன் அவங்கள ஒப்பு கொடுத்துருவார். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்குவாங்க. அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. மீதியானியர்கள் இருந்திருப்பாங்க, அடுத்து பெலிஸ்தியர்கள், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு ப்ராப்ளமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ உடனே அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை நோக்கி மன்றாடுவாங்க. ஸோ இப்போ தேவனை நோக்கி அவங்க மன்றாடும் போது தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணுவார்னா ஒரு நியாயாதிபதி, அதாவது ஒரு ரட்சகன் என்ன பண்ணுவார்னா எழுப்புவார். ஸோ இப்போ அந்த ரட்சகர் வந்து என்ன பண்ணுவார்னா அவர்களை கொஞ்ச நாள் அந்த ஜனங்கள் கிட்ட இருந்து, அதாவது அந்த புறஜாதி ஜனங்கள் கிட்ட இருந்து என்ன பண்ணுவார்னா இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுவார். தேசம் எப்படி இருக்குன்னா அமைதலா இருக்கும். ஸோ இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா இந்த நியாயாதிபதிகள் என்ன பண்ணிடுவாங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ இப்போ இவங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் இந்த ஜனங்கள் இதே ஒரு ப்ராசஸா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு சைக்கிள் ப்ராசஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாவங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதை பார்த்துட்டே இருக்குங்க. அப்போ இங்க பாருங்க அந்த காலகட்டம் எப்பேற்பட்ட காலகட்டம்னும் போது இதை தொடர்ந்து அந்த ஜனங்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க. தேவனும் அவங்களுக்கு நியாயாதிபதிகளை கொடுக்குறாரு. மறுபடியும் அந்த நியாயாதிபதிகள் இறந்து போறாங்க, மறுபடியும் பாவம் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அநேக நியாயாதிபதிகளை தேவன் அங்க கொடுத்திருந்தார். ஸோ இப்போ நியாயாதிபதிகள் அப்படின்னும் போது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. ஒத்னியல் இருந்திருக்காரு, கிதியோன் இருந்திருக்கிறாரு, சிம்சோன் இருந்திருக்காரு, அப்புறம் தெபோரால் இருந்திருக்காங்க, பாராக், அநேகர் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த காலகட்டம் இப்படிதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்து எந்த ஒரு காலகட்டத்துக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த ராஜா வேணும்னு சொல்லி அங்க ஜனங்கள் எல்லாருமே சாமுவேல் கிட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னா முறையிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல தேவன் என்ன சொல்லுவாருன்னா சாமுவேல் கிட்ட அவர்கள் உன்னை தள்ளவில்லப்பா, அவர்கள் என்னதான் தள்ளிட்டாங்க. ஏன்னா தேவன் தான் அந்த ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவா இருந்தாரு. பட் அந்த ஜனங்கள் என்ன பண்ணலன்னா அதை கொஞ்சம் கூட என்ன பண்ணலன்னா உணராம புறஜாதிகள் கிட்ட ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கும் ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா தேவன் கிட்ட அங்க முறையிடுறதை நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இப்போ இதை பார்த்து தேவன் என்ன பண்ணாருன்னா அவர்களுக்கு ராஜாக்களை கொடுத்தார். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யாரை கொடுத்தாருன்னு பார்க்கும்போது சவுல் ராஜாவை கொடுத்தார். ஸோ இப்போ இந்த சவுல் ராஜா குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்துல ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர்ல இருந்தவர், பிற்காலத்துல ஒரு பொல்லாத ஆவி என்ன பண்ணுதுன்னா அவருக்குள்ள வந்ததுனால, அவர் கீழ்ப்படியாமையில் அவர் போனதுனால அவருக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வந்து அவரோட கேரக்டரே அங்க என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அங்க இழந்து போயிட்டாருன்னு பாக்குறோம். ஸோ இப்போ அடுத்து இவருக்கு அப்புறம் யார் வந்ததுன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, தாவீது ராஜா. ஸோ இப்போ சிறு வயதிலிருந்தே தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார். ஸோ இப்போ தொடர்ந்து இவர் அநேக நல்ல காரியங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவனுக்கு பிரியமான காரியங்கள், அதாவது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி தேவனே சர்டிபிகேட் பண்ணவர் யாருன்னு பார்க்கும்போது இந்த தாவீது ராஜா தான். ஸோ இப்போ இவருக்கு அடுத்து யார் வந்தது அப்படின்னும் போது அவருடைய குமாரனாகிய சாலமோன். ஸோ இப்போ சாலமோன் ராஜாவுடைய காலகட்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆசீர்வாதமான காலகட்டம். ஸோ இப்போ அந்த டைம்ல
ஒட்டுமொத்த உலகத்திலுமே ரொம்ப ஒரு பேர் பெற்ற ஒரு அரசாங்கம் யாரு பண்ணிட்டு இருந்தான்னு பார்க்கும்போது இந்த சாலமோன் ராஜா பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ சாலமோன் ராஜா ஆரம்பத்துல நல்லவரா தான் இருந்திருப்பாரு. அநேக காரியங்கள் தேவனுக்காகவும் அந்த ஜனங்களுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானமுள்ள ஒரு ராஜாவா என்ன பண்ணியிருந்தாருன்னா இவர் இருந்தார். ஸோ இப்போ பிற்காலத்துல இவர் என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது இவருக்கு அநேக மனைவிகள் இருந்ததுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மனைவிகள் புறஜாதியை சேர்ந்தவர்களா இருந்ததுனால அவர்களுடைய தெய்வங்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா விக்கிரகங்களை வணங்குறதற்கான வழிமுறைகளை இவர் தங்களுடைய மனைவிகளுக்கு உண்டு பண்ணி கொடுத்துட்டார். ஸோ இப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனமும் பிற்காலத்தில் எங்க போயிட்டாங்கன்னு பார்க்கும்போது ஒரு விக்கிரக வழிபாடு, அதாவது ஒரு ஐடல் வர்ஷிப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல பாருங்க தேவனுடைய மைண்ட் எப்படி இருக்கும். ஸோ இப்போ அவர்களை எகிப்திலிருந்து தேவன் எந்த அளவுக்கு அற்புதமா வழிநடத்தி வந்தாரு. அந்த செங்கடலை பிளந்ததா இருக்கட்டும், இல்ல இரவுல மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், இது எல்லாமே வந்து என்ன பண்ணாருன்னா தேவன் அவர்களுக்கு அற்புதமா வழிநடத்திட்டு வந்தாரு. ஆனா இந்த ஜனங்கள் அதை எல்லாவற்றையும் மறந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கல்லையும் ஒரு மரத்தையும் அந்த ஒரு மெட்டல்ல செஞ்ச ஒரு சிலையும் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க. நீ தான் எங்களுடைய தேவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா வணங்குறாங்க. ஸோ இப்போ இதை பார்க்குற தேவனுக்கு எந்த அளவுக்கு அங்க ஒரு மனசுலயும் சரி அவருக்கு கோபமும் எந்த அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா இங்க நம்மளால கெஸ் பண்ண முடியுது இல்லைங்களா. ஸோ இப்போ இதை பார்த்த தேவன் ஒரு கட்டம் வரைக்கும் என்ன பண்றாருன்னா இவருடைய பாவங்களை அலோவ் பண்றார். அதற்கப்புறம் தேவன் என்ன பண்றதுன்னா அந்த பாவங்களை தேவன் பொறுத்து கொள்றது இல்லை அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதை குறித்து தேவன் இவங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் அப்படின்றத வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 26, 17, 18, 19. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏலத்தனியாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். ஸோ இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஆல்ரெடி இந்த ஜனங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டார். ஸோ இங்க என்ன ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பகைஞர் உங்களை என்ன பண்ணுவாங்க ஆளுவார்கள், அதாவது உங்களுடைய எதிரிகள் என்ன பண்ணுவாங்க உங்களை ஆளுவாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஏழத்தனையான தண்டனை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கொடுப்பேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனுடைய கட்டளைகளை மீறிட்டாங்க, கற்பனைகளை மீறிட்டாங்க. ஸோ இப்போ முற்றிலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு விக்கிரக வழிபாடுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜனங்கள் போயிட்டாங்க. ஸோ இப்போ இதை சொல்லிட்டு தேவன் கடைசியா என்ன சொல்றாருன்னா உங்கள் வல்லமையின் பெருமையை நான் வந்து என்ன பண்ணுவேன் கண்டிப்பா முறிப்பேன் அப்படின்றாரு. ஸோ அப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஒரு வல்லமையின் பெருமை இருந்தது அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது ரெண்டு காரியங்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தங்களுக்கு ரொம்ப பெருமையா ரொம்ப மேன்மையா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு சொத்து மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஜனங்கள் அங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி எது அவர்கள் பெருமையா நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது அவர்களுக்கு எது தங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்ததுன்னா அவர்களுடைய தேசம், அதாவது கானான் தேசம். அந்த ஒரு கானான் தேசத்தை தான் அவர்கள் என்னவா நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா ஏன்னா தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம். ஸோ இப்போ இது எப்படின்னா ரொம்ப ஒரு செழிப்பான தேசம். ஸோ இப்போ இதை அந்த ஜனங்கள் ரொம்ப பெருமையா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்து வேற என்ன அவர்களுக்கு வல்லமையின் பெருமையா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது தேவாலயம், அதாவது சாலமோன் கட்டின தேவாலயம். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல யாருமே தேவனுக்கு என்ன பண்ணலன்னா தேவாலயத்தை கட்டல. ஸோ இப்போ இந்த சாலமோன் ராஜா தான் என்ன பண்ணியிருப்பார்னா தேவாலயத்தை கட்டியிருப்பார். ஸோ இப்போ இந்த ஒரு ஆலயமும் ரொம்ப பிரம்மாண்டமா என்ன பண்ணப்பட்டிருந்ததுன்னா கட்டப்பட்டிருந்தது. நமக்கு நல்லா தெரியுங்களா அந்த ஒரு ஆலயத்துடைய பணிகள் எல்லாமே கூட வேறொரு இடத்துல செய்யப்பட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஒலியும் அந்த சுத்தியுடைய சத்தம் கூட கேட்காத அளவுக்கு எப்படி சிறப்பா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா சாலமோன் ராஜா கட்டியிருப்பார். ஸோ இப்போ இந்த ஒரு ஆலயத்தை அந்த ஜனங்கள் எப்படி பார்த்தாங்கன்னு பார்க்கும்போது தங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்த அவர்கள் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதை தான் தேவன் அங்க சொல்றாரு, நீங்க எதை நீங்க பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை நான் என்ன பண்ண போறேன்னா முறிக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா தேவன் ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் அங்க கொடுத்துட்டார். ஸோ இப்போ தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ தேவனே இறங்கி வந்து இந்த ஜனங்களை வந்து அழிப்பாரா இல்ல அந்த வல்லமையின் பெருமையை முறிப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது தேவன் டைரக்டா என்ன பண்றதுன்னா இறங்கி வந்து செய்யறது இல்லை. மாறாக தேவன் அதற்கு யாரை சூஸ் பண்றாருன்னு பார்க்கும்போது
ஒரு ஊழியக்காரன், அதாவது ஒரு சர்வெண்ட் என்ன பண்றாருன்னா சூஸ் பண்றார் இந்த காரியங்களை செய்யறதுக்காக. ஸோ இப்ப யார் அந்த ஊழியக்காரன்? நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுவார்னா தேவன் அங்க செலக்ட் பண்ணுவார். அந்த ஊழியக்காரன் வந்து என்ன பண்றாருன்னா இந்த இஸ்ரேல் தேசத்தையும் சரி அந்த தேவாலயத்தையும் என்ன பண்றாருன்னா அவர் அங்க அழிக்கிறார். ஸோ இப்ப அந்த ஊழியக்காரன் யாருன்றதை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 27 6 வசனம். எசேக்கியேல் 27 6 இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனின் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியில் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க, இங்க ஒரு ராஜா இருக்கிறாரு. இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், பாபிலோன் தேசத்துடைய ராஜா நேபுகாத் நேச்சார். ஸோ இப்ப இங்க ஒரு விஷயத்த நம்ம அன்புக்குரிய சகோதரன் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். இங்க என்னன்னா தேவன் இவரை என்ன சொல்றாருன்னா என்னுடைய ஊழியக்காரன், அதாவது ஒரு புறஜாதி ராஜா இவரை தேவன் என்ன சொல்றாருன்னா என்னுடைய ஊழியக்காரன். ஸோ இப்ப இந்த ஒரு இடத்துல நம்ம எதை நம்ம குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா, இங்க தேவனுடைய ஜனம், அதாவது சொந்த ஜனம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறு பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப அந்த ஜனங்கள் அந்த தவறுல இருந்து என்ன பண்ணணும்னா வெளியில வந்தே ஆகணும். இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவர்களுடைய பெருமையா இருந்தது எதுன்னு பார்க்கும்போது அவருடைய தேசம் பிளஸ் அந்த தேவாலயம். ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க கிட்ட இருந்து ஒழிச்சிட்டோம்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க, திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா தேவன் அதுக்கு ஒரு வழி செய்யறார். ஸோ இப்போ அப்படிதான் யாரை கொண்டு வராருன்னா இந்த என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாருன்னா தேவன் கொண்டு வரார். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துல பாருங்க, தேவன் தன்னுடைய பிள்ளைகள் திருந்தணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாருன்னா என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு பாருங்க, நம்ம கிட்ட கூட தேவன் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வர வைக்கணும், நம்ம ஒரு நல்ல ஒரு பாடத்தை நம்ம புரிந்துக்கணும் அப்படின்றதுக்காக தேவன் யாரை யூஸ் பண்றாருன்னா சாத்தானை யூஸ் பண்றாரு இல்லைங்களா. ஸோ ஏன்னா சாத்தான் மூலமா நமக்கு ஒரு சோதனைகள் வரும். அதுலதான் நம்ம என்ன புரிஞ்சுப்போம்னா தேவனை குறித்துதான அன்பையும் தேவனுடைய பவரையும் நம்ம என்ன பண்ணிப்போம்னா புரிஞ்சுப்போம். அதே போலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை புரிஞ்சுக்கிறதுக்காகவே என்ன பண்றாருன்னா தேவன் இங்க நேபுகாத் நேச்சாரை சூஸ் பண்றாருன்னு பாக்குறோம். ஸோ இப்போ ஒரு கேள்வி பாருங்க, ஸோ இப்போ இந்த நேபுகாத் நேச்சார் ஏன் ஃபர்ஸ்ட் இஸ்ரேலை தாக்க வரணும்? ஸோ இப்போ இவருக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதாவது பகை இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி பகை எதுவுமே கிடையாது. பட் ஏன் இவர் இஸ்ரேலை தாக்க வரார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேப்ல பார்க்கலாம் பாருங்க. ஸோ இப்போ இதுதான் இருக்கிற இந்த பாபிலோன். ஸோ இப்போ இந்த ஒரு பாபிலோன்ல இருக்கிறவர் தான் யாருன்னா இங்க நேபுகாத் நேச்சார். ஸோ இப்போ இவர் இங்க இருந்து எங்க வராருன்னு பார்க்கும்போது இஸ்ரேலை அழிக்க போறாரு இல்லைங்களா. ஸோ இப்போ ஏன் அழிக்கிறார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஆல்ரெடி ஒரு எதிரி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இருந்திருக்கிறார். ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியும், ஹிஸ்டரியில பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்த அதே காலகட்டத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்த இன்னொரு ராஜ்யம் எதுன்னு பார்க்கும்போது எகிப்து சாம்ராஜ்யம். ஸோ இப்போ நம்ம பார்வோன்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த ஒரு சாம்ராஜ்யம் தான் பாத்தீங்கன்னா பாபிலோனுக்கு அகைன்ஸ்டா இருந்தது. ஸோ இப்போ இங்க நேபுகாத் நேச்சாரோட மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எகிப்தை என்ன பண்ணணும்னா கேப்சர் பண்ணணும். ஸோ இப்போ எகிப்தை கேப்சர் பண்ணணும்னா இவர் எந்த வழியில போனா எகிப்தை கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வழி இருக்கு. ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரெட் சி வழியா போகணும், அப்படி இல்லைன்னா மெடிடேரியன் சி வழியா போகணும். ஸோ இப்போ கடல் கடந்து போய் சண்டை போடுறதுன்றது ரொம்பவே பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வேற எந்த வழியில போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் வழியா போனா மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்னா எகிப்துக்குள்ள நுழைய முடியும். ஸோ இப்போ அதனால ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் வராரு, ஜெருசலேம் என்ன பண்றாருன்னா அங்க அழிக்கிறாருன்னு பாக்குறோம். ஸோ இப்போ ஜெருசலேம் அழிச்சுட்டு என்ன பண்றாருன்னா இவர் அங்க எகிப்துக்கு போவார். ஸோ இப்போ முதலாவது எங்க வராருன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜெருசலேம்ல என்ன பண்றாருன்னா நேபுகாத் நேச்சார் முற்றுகை போடுறாரு. ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியும் இவர் எப்படி உடனே இஸ்ரேல் அழிச்சுட்டு கொண்டு போயிட்டாரான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. மாறாக 3 முற்றுகைகள் என்ன பண்றாருன்னு இந்த நேபுகாத் நேச்சார் போடுறார். ஸோ இப்போ முதலாவது முற்றுகை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா ஒரு முற்றுகை போடுவார். அப்போ சில பேர் என்ன பண்ணிடுவார்னா தங்களுடைய தேசத்துக்கு, அதாவது பாபிலோனுக்கு என்ன பண்ணிடுவார்னா கொண்டு போயிடுவார். அதற்கப்புறம் அவர் ஒரு ராஜாவை அங்க டெம்பரவரியா என்ன பண்ணிடுவார்னா நியமிச்சிருவார். ஸோ அப்போ தேசம் அப்படியே கொஞ்சம் பேர் அங்கேயே இருப்பாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு 2ஆம் முற்றுகை போடுவார். அப்போ கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடுவார்னா பாபிலோனுக்கு கூட்டு போவார். ஸோ இந்த மாதிரி 3 டைம் என்ன பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேல் இருந்த ஜனங்களையும் சரி, இஸ்ரேல்ல இருந்த சொத்துக்களையும் சரி, தேவனுடைய ஆலயத்துல இருந்த பொருட்களையும் சரி என்ன பண்ணிருக்காருன்னா இவர் கொண்டு போயிருக்கிறார். ஸோ இப்போ எங்க கொண்டு போனார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய தேசமாகிய பாபிலோனுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா இது எல்லாத்தையுமே அவர் கொண்டு போனாருன்னு பாக்குறோம். ஸோ இப்போ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, இவர் முதல் முற்றுகையில வந்தார் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த முதல் முற்றுகையில வரும்போது யாரெல்லாம் இவர் தன்னுடைய தேசத்துக்கு கூட்டிட்டு போனார் உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியும் முதலாவது அவர் யார் அங்க கூட்டிட்டு போனார் அப்படின்னு பார்க்கும்போது
தானியேல், அதாவது தானியேலும் அவருடைய நண்பர்களையும் தான் என்ன பண்றாருன்னா இந்த முதலாம் முற்றுகையில பாபிலோன் ராஜா என்ன பண்றாருன்னா அவருடைய தேசத்துக்கு அங்க கூட்டிட்டு போறார். ஸோ இப்போ ஏன் இவரை பர்டிகுலரா தானியேலையும் அவங்க நண்பர்களையும் கூட்டிட்டு போறாருன்றத நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை குறித்து பார்க்கலாம். ஏன் பர்டிகுலரா தானியேல், ஏன் அந்த நண்பர்களை ஃபர்ஸ்ட் முற்றுகையில போறாங்கன்றதுக்கு அதற்கும் நமக்கு என்ன இருக்குதுன்னா வசனம் இருக்குது. ஸோ இப்போ இந்த முதலாம் முற்றுகை இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த முதலாம் முற்றுகை எந்த வருடம், அதாவது ஹிஸ்டரியில இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது கிமு 625, அதாவது 625 பிசியில தான் என்ன பண்றாருன்னா இந்த முதலாம் முற்றுகை என்ன பண்ணப்படுதுன்னா நடக்காது. ஸோ இப்போ அந்த டைம்ல தான் யாரை கூட்டிட்டு போனாருன்னா தானியேலையும் அவங்க நண்பர்களையும் பாபிலோனுக்கு கூட்டிட்டு போனாருன்னு பாக்குறோம். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, இப்பதான் நம்ம முதல் வசனத்துக்குள்ளவே நம்ம என்ன பண்றோம்னா என்டர் ஆகுறோம். வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். ஸோ இப்போ இங்க பாருங்க வசனம் தெளிவா சொல்லுது. தானியேல் 1:1 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எருசலேமுக்கு என்ன பண்றாருன்னா நேபுகாத்நேச்சார் வராரு, வந்து என்ன பண்றாருன்னா முற்றுகை போடுறார். அதாவது இது முதலாம் முற்றுகை. ஸோ இப்போ இந்த முதலாம் முற்றுகை போடும்போது அங்க யார் ராஜாவா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது வசனம்ல நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம். ஸோ இப்போ இந்த யோயாக்கீம் என்ன பண்றாருன்னா அங்க இஸ்ரேல்ல ராஜாவா இருக்கிறார். ஸோ இப்போ அந்த டைம் பீரியட்ல தான் நேபுகாத்நேச்சார் என்ன பண்றாருன்னா வந்து முற்றுகை போடுறாருன்னு பாக்குறோம். ஸோ இப்போ இந்த யூதாவின் ராஜா யோயாக்கீம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், சவுல், தாவீது, சாலமோன். அதற்கப்புறம் ராஜ்யம் என்ன பண்ணப்படுதுன்னா 2ஆ பிரிக்கப்படுது. 10 கோத்திரம் தனியாகும், 2 கோத்திரம் தனியாகும். ஸோ இப்போ இந்த 10 கோத்திரம்ன்றது ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா அசீரிய ராஜ்யத்தினால சல்மனாசர் என்ற ஒரு ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா ஆல்ரெடி இந்த 10 கோத்திரத்தை என்ன பண்ணிட்டாருன்னா சிறை பிடித்துட்டு கொண்டு போய் மற்ற ஜனங்கள், புறஜாதி ஜனங்களோட என்ன பண்ண வச்சுட்டாரு, சம்பந்தம் கலக்க வச்சுட்டாரு. அந்த ஒரு இஸ்ரேல் கோத்திரம் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்க, மிங்கிள் ஆயிட்டாங்க, புறஜாதி ஜனங்களோட மிங்கிள் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ அதிலும் கொஞ்சம், அதாவது இந்த 2 கோத்திரம் இருக்காங்க இல்லைங்களா, இந்த யூதா பெஞ்சமின் கோத்திரம், இதை மொத்தமா என்ன சொல்லுவாங்கன்னா யூதா கோத்திரம். ஸோ இப்போ இவர்களை எப்படி இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கை கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இவர்களும் பின்னாட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா விக்கிரகாராதனையில அதிகமா போனதுனால தேவன் அங்க நேபுகாத்நேச்சார் கிட்ட என்ன பண்ணிடுறாருன்னா அவர்களை சரண்டர் பண்ண வைக்கிறார். ஸோ இப்போ நேபுகாத்நேச்சார் வரும்போது அங்க யார் ராஜாவா இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது யூதாவின் ராஜா, அதாவது 2 கோத்திரத்தின் ராஜா யோயாக்கீம் என்ன பண்றாருன்னா அங்க ராஜாவா இருக்கிறார். ஸோ இப்போ அடுத்த வசனம் பாருங்க, அவர் வந்து என்ன பண்ணார், முற்றுகை போட்டு என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். தானியேல் 1:2. தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இங்க வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் தேவன் என்ன பண்ணிட்டாராம், நேபுகாத்நேச்சாருடைய கையில என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டார். ஸோ அப்படின்னா இது என்ன நமக்கு புரியுதுன்னா, இங்க நேபுகாத்நேச்சார் வாண்டடா வந்து என்ன பண்ணலன்னா அவர் கொண்டு போகணும்னு கொண்டு போகல, தேவனே என்ன பண்றாருன்னா அதை அலோ பண்றார். ஸோ இப்போ எதற்காக அலோ பண்றாருன்னு பார்க்கும்போது அவர்களுடைய வல்லமையின் பெருமை. ஸோ அவருடைய வல்லமையின் பெருமை எது இருந்ததுன்னு பார்க்கும்போது அந்த தேவாலயம். ஸோ அந்த தேவாலயத்துல இருக்கிற பொருட்களை எல்லாமே யாருக்கிட்ட இங்க கொடுத்துட்டாருன்னா நேபுகாத்நேச்சார் கிட்ட கொடுத்துட்டார். ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா தேவாலயத்துல இருந்த விலை உயர்ந்த தங்கத்தினாலான பொருட்களையும் வெள்ளியினாலான பொருட்களையும் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய தேசம், அதாவது பாபிலோனிய தேசத்துல அவங்களுடைய கோவில், புறஜாதி கோயில்ல கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா இதெல்லாமே அங்க வைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பாபிலோனியர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தேவாலயத்துல இருந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போய் என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய தேசத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, இந்த தானியேல் 1 அதிகாரம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே நம்ம தானியேல் புத்தகத்தை என்ன சொல்லுவோம்னா அது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். ஏன்னா தானியேல் புத்தகத்துல நீங்க எதுல எடுத்தாலுமே ஏதாச்சும் ஒரு தீர்க்க தரிசனம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், சொல்லப்பட்டிருக்கும். பட் இந்த 1ஆம் அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்படி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தானியேல் 1ஆம் அதிகாரத்துல எந்த வித தீர்க்க தரிசனமும் என்ன பண்ணப்பட்டிருக்காதுன்னா சொல்லப்பட்டிருக்காது. ஸோ இப்போ வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதுல தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்காது. பட் அதை காட்டிலும் என்ன விஷயம் இருக்கும்னு நான் பார்க்கும்போது தானியேலை குறித்துதான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த ஒரு அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும்.
அடுத்தபடியாக இந்த தானியேல் 1ஆம் அதிகாரமே எதை பேஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது இல்லைங்களா? அதாவது வேற ஏதோ ஒரு புத்தகத்துல ஆல்ரெடி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த முதல் அதிகாரத்துல. சோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது இதுல தீர்க்க தரிசனம் கிடையாது. பட் இந்த 1ஆம் அதிகாரமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ என்ன தீர்க்க தரிசனம் அது? எதுல சொல்லப்பட்டது? யார் சொன்னா? அது எப்போ தானியேல் 1ஆம் அதிகாரத்துல நிறைவேறுச்சு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம தானியேல் புத்தகத்துல இருந்து பின்னோக்கி நாம போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அதோட ஹிஸ்டரி நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ இப்போ தானியேல் 1 சாப்டரை குறித்து அந்த தீர்க்க தரிசனத்தை எந்த ராஜாவுடைய பீரியட்ல எந்த தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியும், ஒரு வேதத்திலேயே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ராஜா இருந்திருக்கிறார். அவர் கூட ஒரு சிறப்பான ஒரு தீர்க்க தரிசி இருந்திருக்கிறார். ஸோ இப்போ அந்த தீர்க்க தரிசி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாபிலோன் சிறைப்பட்டு போகும், இஸ்ரேல் ஜனம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள், அவருடைய தேசம் அங்க அழிக்கப்படும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா ஆல்ரெடி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் தான் இங்க 1ஆம் அதிகாரத்துல நிறைவேறுது அப்படின்னு நீங்க பாக்குறோம். சரி, எந்த ராஜாவோட டைம்ல அவர் சொன்னார் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இப்போ யார் இந்த ராஜா, யார் இந்த தீர்க்கதரிசி அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியா ராஜா, அதாவது எசேக்கியா ராஜாவா இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி இருக்காரு இல்லைங்களா? சோ இப்போ அந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான் போயிட்டு எசேக்கியா ராஜா கிட்ட சொல்றாரு, உங்களுடைய தேசம் என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் கொஞ்ச நாளுக்கு பாபிலோனுக்கு என்ன பண்ண போகும், எல்லாமே எடுத்து செல்லப்படும் அப்படின்னு இங்க ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா கிட்ட சொல்றதை இங்க பாக்குறோம். சோ இப்போ நமக்கு எசேக்கியா குறித்து நம்ம சொல்லும் போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வரலாம். எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இன்னும் 15 வருடங்கள் உனக்கு என்ன பண்றேன் தேவன் கூட்டி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார். சோ இப்போ அந்த ராஜா தான் அந்த எசேக்கியா ராஜான்னு பாக்குறோம். சோ இப்ப நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எப்போ தீர்க்க தரிசனம் சொன்னார்ன்றத வாசிக்கலாம். ஏசாயா 39:6-7. ஏசாயா 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு எசேக்கியா ராஜா கிட்ட. என்ன சொல்றாருன்னா, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒண்ணு கூட என்ன பண்ணாதுன்னா மீதியா இருக்காது, எல்லாமே எங்க போகும், பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். சோ இப்ப நீ பெறப்போகிற, சோ இங்க பாருங்க, பொருட்கள் போனா பெரிய விஷயம் கிடையாது, அதாவது அவங்க சேர்த்து வச்ச அந்த சொத்துக்கள் போனா கூட ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் அதை காட்டிலும் இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க, நீ பெறப்போகிற உன் சந்ததி, அதாவது உனக்கு பின்னாடி வரப்போற உன்னுடைய சந்ததி, உன்னுடைய குமாரர்கள் எல்லாருமே எங்க போக போறாங்க, பாபிலோன் ராஜாவுடைய அரண்மனையில வேலைக்காரர்களா இருப்பாங்க. சோ இப்ப எந்த அளவுக்கு இது ஒரு மோசமான காரியம் பாருங்க. ஒரு ராஜா கிட்டேயே உனக்கு பின்னாடி வர பிள்ளைகள், உன்னுடைய ஃபேமிலி, உன்னுடைய வம்சம் என்ன பண்ண போகுதுன்னா பாபிலோன்ல போயிட்டு அடிமைகளா வேலைக்காரர்களா இருக்க போறாங்க அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி இங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். சோ இப்ப இங்க ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இங்க ஏசாயா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இங்க கொடுக்குறாரு இல்லைங்களா, இங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஏன் இந்த ஒரு தீர்க்க தரிசனம் இங்க சொல்லணும், ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட் அங்க எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்படணும்? அப்ப எசேக்கியா ராஜா ஏதாச்சும் தவறு பண்ணிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், எசேக்கியா ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா வியாதிப்பட்டு இருந்தார். அதற்கப்புறம் தேவன் என்ன பண்றாருன்னா 15 வருடங்கள் என்ன பண்ணி கொடுக்குறாருன்னா கூட்டி கொடுக்குறார். சோ இப்போ இவர் அந்த 15 வருடங்கள் கூட்டி கொடுக்குற அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு தவறு பண்ணிருக்கிறார் எசேக்கியா ராஜா. சோ அது என்ன தவறு அப்படின்றது என்ன பண்ணலாம்னா நம்ம இப்ப வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20:13. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க, இங்க எசேக்கியா ஒரு தவறு பண்ணிருக்காரு நம்ம சொன்னோம் இல்லைங்களா.
அவர் என்ன தவறு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் உடல்நிலை சரியில்லாத இருந்த அந்த ஒரு காலகட்டத்துல இவருக்கு ஒரு லெட்டர் வருது, அதாவது ஒரு நிருபம் வருது. ஸோ இப்போ அந்த நிருபத்துல யார் அனுப்புனா அப்படின்னு பார்க்கும்போது பாபிலோனை சேர்ந்த ராஜா. ஸோ இப்போ அந்த பாபிலோனை சேர்ந்த அந்த ராஜா பெரோதாக் பலதான் அப்படின்னு அவருடைய பெயர். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எசேக்கியா ராஜாக்கு லெட்டர் போட்டிருக்காரு, அவரோட உடல் நலத்தை விசாரிச்சிருக்கிறார். ஸோ இப்போ விசாரிச்சதுக்கு அப்புறம் இவர் உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா அந்த பாபிலோன் ராஜாக்கள் ஜெருசலேமுக்கு வராங்க, அதாவது இஸ்ரேலுக்கு வராங்க. ஸோ இப்போ அங்க வந்த இவங்களை என்ன பண்றாருன்னா எசேக்கியா ராஜா அங்கீகரிக்கிறார், அதாவது அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அவர் செய்த முதல் தவறு. ஏன்னா இஸ்ரேலுடைய ராஜாக்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா புறஜாதி ராஜாக்களோட சம்பந்தம் கலக்கக்கூடாது. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்திருக்கிறாரு. சரி, ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது மாத்திரம் இல்லாம அடுத்து இன்னொரு விஷயத்த செய்யறாரு. அவருடைய பொக்கிஷ சாலை அனைத்தையும் என்ன பண்றாருன்னா அங்க அந்த ராஜாக்களுக்கு என்ன பண்றாருன்னா ஓபன் பண்ணி காட்டுறாரு. அதாவது அவங்க கிட்ட சேர்த்து வச்சிருந்த வெள்ளி, பொன், கந்தவர்க்கங்கள் எல்லாவற்றையுமே என்ன பண்றாருன்னா இங்க எசேக்கியா ராஜா அந்த பாபிலோன் ராஜாக்கள் கிட்ட ஓபன் பண்ணி காட்டுறாரு. ஸோ இப்போ அதையும் ஓகே பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய டிஃபென்ஸ்ல இருக்கிற எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் என்ன பண்ணிடுறாருன்னா காட்டிடுறாரு. ஸோ இப்போ அவருடைய பலம் என்ன அப்படின்றது எல்லாவற்றையுமே என்ன பண்ணிடுறாருன்னா இங்க எசேக்கியா ராஜா காட்டிடுறாரு. ஸோ இப்போ அடுத்து அவர் என்ன பண்றாருன்னா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அதை காட்டிலும் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா என்னெல்லாம் அவங்க ராஜ்யத்துல என்னெல்லாம் அவங்க அரண்மனையில முக்கியமான பொருட்களோ எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்க எசேக்கியா ராஜா காட்டியிருக்கிறார். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரியலாம். என்னன்னா அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பொருள் விடாம காட்டியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல இவர் இது எல்லாமே காட்டினவர் தேவாலயத்தை காட்டியிருப்பாரா, காட்டியிருக்க மாட்டாருங்களா? கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா தேவாலயத்தை காட்டியிருப்பாரு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய வல்லமையின் பெருமையே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு தேவாலயம். ஸோ இப்போ அந்த ஒரு தேவாலயத்தையும் என்ன பண்ணியிருக்காரு இந்த புறஜாதி ராஜாக்களுக்கு இவர் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா உள்ள கொண்டு போயிருக்கிறார். ஸோ இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா புறஜாதி ராஜாக்கள் ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னா வரக்கூடாது. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிட்டாருன்னா அவர்களை ஆலயத்துக்கு உள்ள அலோவ் பண்ணிட்டாரு. அலோவ் பண்ணதும் இல்லாம ஆலயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்காருன்னா அவர்களுக்கு அங்க ஓபன் பண்ணி என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய சொத்துக்களை என்ன பண்ணிருக்காருன்னா அவர் அங்க காட்டியிருக்கிறார். ஸோ இப்போ இதெல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவினுடைய ஒரு பிரைடு. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒருவேளை தேவன் அவர் வியாதிப்பட்டு இருக்கும் போதே அவரை அங்க மரித்து போயிருந்தாருன்னா இன்னைக்கு எசேக்கியா இந்த மாதிரி செய்திருப்பாரா? கண்டிப்பா செய்திருக்க மாட்டாரு. ஏன்னா இங்க பாருங்க தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த ஒரு வாய்ப்பை இங்க எசேக்கியா எப்படி பயன்படுத்திட்டாருன்னா அதை ஒரு மேட்டிமைக்காக என்ன பண்ணிட்டாருன்னா பயன்படுத்திட்டார். ஒரு பிரைடுக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா எசேக்கியா போயிட்டார். ஒருவேளை அவர் அங்க மரிச்சு போயிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் என்ன பண்ணிருக்க முடியாது, அவரால் காட்டியிருக்க முடியாது. ஸோ இப்போ இதுல நமக்கும் பாடம் இருக்கு பாருங்க. நமக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். பட் அந்த ஜீவனை நம்ம எதற்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சுயநலத்துக்காகவும் நம்மளுடைய பெருமைக்காகவும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா நமக்கும் பாத்தீங்கன்னா இந்த எசேக்கியா ராஜாக்கு வந்த அதே ஒரு நிலைமை, அதே பிரைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நாமளும் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இவர் செய்த இந்த ஒரு தவறுனாலதான் அங்க ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு இல்லைங்களா? ஸோ இப்போ இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும். ஏன்னா இது ஏசாயா ராஜாக்கு இந்த நியூஸ் அங்க போயிருக்குது. புறஜாதி ராஜாக்கள் வந்து இதெல்லாம் பார்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் ஏசாயா தீர்க்க தரிசி மூலமா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஸோ இப்போ ஏன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் சொல்றாருன்னா அங்க வந்தது யாருன்னு பார்க்கும்போது பாபிலோன் ராஜாக்கள், பெரோதாக் பலதான் சொல்லக்கூடிய அந்த ஒரு பாபிலோன் ராஜா. இவர் யாருன்னா நேபுகாத் நேச்சாருடைய தாத்தா. ஸோ அப்போ அந்த டைம் பீரியட்ல வாழ்ந்த ஒரு ராஜா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரோதாக் பலதான். ஸோ இப்போ இவர்கிட்ட தான் எசேக்கியா ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாவற்றையுமே ஓபன் பண்ணி காட்டியிருக்கிறார். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். ஸோ இப்போ இந்த நம்ம இதெல்லாம் ஏன் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்க்கும்போது எப்போ பாபிலோன் ராஜா முற்றுகை போட்டார், அந்த முற்றுகை போட்டதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து இப்ப பாருங்க இன்னொரு விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம். ஸோ இப்போ இஸ்ரேல் அதாவது யூதா வம்சத்திலேயே கடைசியா இருந்த ஒரு நல்ல ராஜா யாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், யோசியா ராஜா. ஸோ இப்போ இந்த யோசியா ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு ராஜா. ஸோ இப்போ இந்த ராஜாவுடைய டைம் பீரியட்ல தான் ஒரு விஷயம் பண்றாரு. என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது
தேவாலயத்தை என்ன பண்றாருன்னா சுத்தம் பண்றாரு. ஸோ அது வரைக்கும் தேவாலயம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பாழடைஞ்சு, அதாவது அநேக புறஜாதி விக்கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தேவாலயத்துக்குள்ள வச்சு தீட்டுப்படுத்தி இருந்தாங்க. ஸோ இப்போ இதை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை என்ன, யார் எடுத்து செய்யறாருன்னு பார்க்கும்போது இந்த யோசியா ராஜா. ஸோ இப்போ யோசியா ராஜா இதெல்லாமே கிளீன் பண்ணும்போது ஒரு விஷயத்த என்ன பண்றாங்கன்னா அப்போதான் என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயத்த யோசியா ராஜா அங்க கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கும்போது ரொம்ப நாளா காணாம போயிருந்த ஒரு விஷயத்த அங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம். ஸோ அந்த நியாயப்பிரமாணமே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ரொம்ப நாளா இவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்திருக்கு. இவர்கள் அதை கண்டுக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா விட்டுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அநேக ராஜாக்கள் வந்து புறஜாதி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க விக்கிரக வழிபாட்டுக்குள்ள போனதுனால அவர்களுக்கு தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய கட்டளைகளை என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. குறிப்பா சொல்ல போனா நியாயப்பிரமாணம் எங்க இருக்குதுன்றதே என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க மறந்துட்டாங்க. ஸோ இப்ப இந்த யோசியா ராஜா என்ன பண்றாருன்னா கண்டுபிடிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ இதெல்லாமே படிச்சு பார்க்கும்போது தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பாக்குறாரு, தேவன் கொடுத்த சாபங்கள் எல்லாமே பாக்குறாரு. இதெல்லாமே பார்த்துட்டு அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, என்னுடைய தகப்பன் என்னுடைய முற்பிதாக்கள் எல்லாம் இவ்வளவு தவறு செய்திருக்கிறாங்களே, தேவன் இவ்வளவு சாபங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரே, அப்போ இந்த சாபங்கள் எல்லாம் என்ன பண்ணும், கண்டிப்பா நம்மளுடைய தேசத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் அங்க அழக்கூடிய அந்த விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ அப்படி அவர் அழும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசி, அதாவது ஒரு பெண் தீர்க்கதரிசி கிட்ட போய் இந்த விஷயத்த கேட்கிறார். சோ இந்த மாதிரி தேவன் சாபங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு அவர் கேட்கும் போது அந்த பெண் தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க. வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 22:20. ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்வேன், நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். சோ இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர யோசியா ராஜா கேட்டார் இல்லைங்களா, இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்றாங்க, இதெல்லாமே உன்னுடைய காலத்துல என்ன பண்ண போறது இல்ல, நடக்க போறது இல்ல. சோ இப்ப நீ எப்படி இருப்பனா சமாதானத்தோட உன் கல்லறையில நித்திரை பண்ணப்படுவாய். பட் இதெல்லாமே எப்போ நடக்கும்னா உன்னுடைய சந்ததிகள் வரும்போது இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அவங்க அங்க தீர்க்க தரிசனமா இந்த விஷயங்களை அங்க யோசியா ராஜா கிட்ட சொல்றாங்க. சோ இப்ப இந்த யோசியா ராஜா என்ன பண்ணிடுறாருன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு எகிப்து ராஜா கூட சண்டை போடும்போது என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு போர்ல என்ன பண்ணிடுறாருன்னா இங்க யோசியா ராஜா மரணித்து போயிடுறாரு. சோ இங்க யோசியா ராஜா மரணத்துக்கு அப்புறம் இங்க என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் தேசம் எகிப்தோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. சோ இப்ப எகிப்தோட கண்ட்ரோலுக்கு வந்தப்போ அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது யோசியா ராஜாவுடைய குமாரர்கள் இருக்கிறாங்களா, சோ இப்ப அவர்களை என்ன பண்றாருன்னா இந்த எகிப்து ராஜா பார்வோன் என்ன பண்றாரு, ஒரு டெம்பரவரியா ஒரு ராஜாவா என்ன பண்றாருன்னா அங்க அவரு அப்பாயிண்ட் பண்றாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 23, 31, 34. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாய் இருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். 34ஆம் வசனம். யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவாகாசை கொண்டு போய் விட்டான். அவன் எகிப்திலே போய் அங்கே மரணம் அடைந்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரி இங்க பாருங்க, இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா யோசியா ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா மரணிச்சிட்டாரு. சோ இப்ப யோசியா ராஜா மரணிச்சதுனால அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட வந்துருச்சுன்னா எகிப்து ராஜாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சோ இப்ப இந்த எகிப்து ராஜா பார்வோன் தான் என்ன பண்றாருன்னா யோசியா ராஜாவோட பையன், அதாவது யோவாகாஸ் இருக்காரு இல்லைங்களா. சோ இப்ப இந்த யோவாகாசை என்ன பண்றாருன்னா ஒரு ராஜாவா டெம்பரவரியா என்ன பண்றாருன்னா அங்க அசைன் பண்றாரு. சோ இப்ப அங்க யோவாகாஸ் அங்க டெம்பரவரியா ராஜாவா இருக்கும்போது 3 மாசம் என்ன பண்றாருன்னா அங்க யோவாகாஸ் ராஜாவா இருக்கிறார். சோ அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் ஏன் அவரை மாத்துறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோவாகாஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா கண்டிப்பா அந்த எகிப்து ராஜாக்கு விரோதமா ஏதாச்சும் செயல்கள் செய்திருப்பார். அவருக்கு வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு சில எதிர்ப்புகளை தெரிவிச்சிருப்பார். சோ இப்போ உடனே அந்த எகிப்து பார்வோன் என்ன பண்றாருன்னா அவரை யோசியா ராஜாவை என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு அடுத்து யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கிம், அதாவது யோவாகாசுடைய சகோதரன். சோ இப்ப இவர் என்ன பண்றாருன்னா இந்த எலியாக்கிமை என்ன பண்றாரு அந்த இடத்துல ராஜாவா அப்பாயிண்ட் பண்றாரு. யோவாகாசை எடுத்துட்டு எலியாக்கிமை அப்பாயிண்ட் பண்றாரு. சோ இப்ப இந்த எலியாக்கிமுக்கு அவர் வேற பெயர் என்ன பண்றாருன்னா வைக்கிறாரு. சோ இப்ப அந்த பெயர் தான் யோயாக்கிம். சோ இப்ப இந்த பெயர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம்.
அதுதான் இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க. சோ இப்போ இங்க என்ன வருதுன்னா, அந்த ராஜான்ற பதவி யாருக்கிட்ட எகிப்து ராஜா கொடுக்குறாருன்னா, யோயாக்கீம் அதாவது எலியாக்கீம் கிட்ட என்ன பண்றாருன்னா கொடுக்குறார். சோ இப்போ அடுத்து அந்த யோவாகாசை என்ன பண்ணிடுறாருன்னா, தன்னுடைய தேசமாகிய எகிப்துக்கு என்ன பண்ணிடுறாருன்னா கொண்டு போயிறாரு. சோ இப்போ அங்க எகிப்துல போய் என்ன பண்ணிடுறாருன்னா யோவாகாஸ் அங்க மறிச்சிடுறாரு. சோ இப்போ இதெல்லாமே நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, எகிப்து ராஜா வந்து யோயாக்கீம் என்ன பண்றாருன்னா ராஜாவா அப்பாயிண்ட் பண்றார். பட் இங்க யோயாக்கீம் அரசாள்ற அதே டைம்ல தான் யார் உள்ள வரான்னு பார்க்கும்போது, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாருன்னா உள்ள வரார். சோ இப்ப இங்க பாருங்க, இந்த இதுதான் நம்ம 2 ராஜாக்கள்லயும் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 24:1 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். சோ இப்ப இங்க பாருங்க, இந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னா, யோயாக்கீமை யார் சூஸ் பண்ணான்னு பார்க்கும்போது எகிப்து ராஜா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார் இல்லைங்களா. சோ இப்போ எகிப்து ராஜா அங்க அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமே இந்த யோயாக்கீம் என்ன பண்ணிடுறாருன்னா, பாபிலோன் ராஜா உள்ள வந்த உடனே பாபிலோன் ராஜாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இப்போ பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத் நேச்சாருக்கு என்ன பண்ணிடுறாருன்னா சப்போர்ட் பண்றாரு. ஸோ இப்போ சப்போர்ட் பண்ணி அவரோட அலைன்ஸ்ல என்ன பண்றாருன்னா ராஜாவா இருக்கிறார். ஸோ இப்போ 3 வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா பாபிலோன் ராஜா சொல்றதை கேட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, யோயாக்கீம் அங்க அரசாண்டு இருக்கிறார். ஸோ இப்போ ஏன் அந்த 3 வருஷம் பார்க்கும்போது, அந்த 3 வருஷம் இவர் நேபுகாத் நேச்சார் சொல்றதை கேட்டிருப்பாரு. மறுபடியும் இந்த 3 வருஷம் கழிச்சு இவர் யார் பக்கம் சாஞ்சிருப்பாருன்னா எகிப்து பக்கம் சாஞ்சிருப்பாரு. ஸோ இப்போ உடனே இது நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணிடுறாருன்னா, இது அவரால் பொறுத்துக்க முடியாம அவருக்கு விரோதமா என்ன பண்றாருன்னா அங்க முற்றுகை போடுறாரு. ஸோ இப்போ அந்த 3 வருஷம் வரைக்கும் நேபுகாத் நேச்சாருக்கு இவர் தலையாட்டிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அந்த தலையாட்டுறதை இவர் நிறுத்தின உடனே நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாருன்னா அங்க முற்றுகை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க முதலாம் முற்றுகை அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் இங்க நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ இவர் இங்க எதிரா வந்துட்டாரு இல்லைங்களா. ஸோ இப்போ நேபுகாத் நேச்சாருக்கு யோயாக்கீம் எதிரா வந்ததுனால ஸோ இப்போ நேபுகாத் நேச்சார் அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ இதுதான் நம்ம தானியேல் 1:1 வாசிச்சோம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமுடைய 3ஆம் வருஷம். ஏன்னா 3 வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா நேபுகாத் நேச்சாருக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காரு. ஸோ இப்போ அந்த 3ஆம் வருஷத்தை சப்போர்ட்டை என்ன பண்ணிடுறாரு, வாபஸ் வாங்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அங்க முற்றுகை போடுறாரு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இப்போ இவரோட முடிவு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, வாசிக்கலாம். எரேமியா 22:19. எரேமியா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறித்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, எரேமியா ஆல்ரெடி சொல்லிட்டாரு இந்த யோயாக்கீமோட மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய், அதாவது ஒரு ரோட்ல ஒரு விலங்கு செத்து போயிருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த தேசத்துடைய ராஜா என்ன பண்ணப்படுவார்னா சாகடிக்கப்படுவார். ஸோ இப்போ இவரை யார் சாகடிப்பா அப்படின்னு பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார் சாகடிக்கிறாரு. ஸோ இப்போ நேபுகாத் நேச்சார் அவர் எப்படி கொலை பண்ணாருன்னு பார்க்கும்போது, வாசல்களுக்கு வெளியே, அதாவது ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனமும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இவர் என்ன பண்றாருன்னா அவரை வெளியே கூட்டிட்டு வந்து அவர் என்ன பண்றாருன்னா வெளியே கொலை பண்றாரு. எல்லார் கண்ணு முன்னாடியும் வந்து என்ன பண்றாருன்னா இங்க நேபுகாத் நேச்சார் கொலை பண்றாரு. ஸோ இப்போ இந்த ஒரு நிலைமையில அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. தங்களுடைய தேசத்தின் ராஜாவுக்கே இந்த நிலைமைனா அடுத்து நம்மளுடைய நிலைமை என்னமா இருக்குமோ அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க ரொம்பவே வந்து மனசு வந்து அங்க நொந்து போய் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்க இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் முற்றுகை. ஸோ இப்போ முதலாம் முற்றுகையில யோயாக்கீம் என்ன பண்ணப்படுறாருன்னா கொல்லப்படுறார் அப்படின்னு இங்க பாக்குறோம். ஸோ இப்போ அடுத்து யோயாக்கீம்க்கு அப்புறம் யார் அங்க ராஜாவா வந்தது அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 24:8-9. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் நெகுஸ்தாள். அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இங்க பாருங்க, அடுத்து யோயாக்கீம்க்கு அப்புறம் யார் ராஜாவா வரா, செகண்ட் முற்றுகையில ராஜாவா இருக்கிறான்னு பார்க்கும்போது யோயாக்கீன், அதாவது யோயாக்கீம் கிடையாது, இது யோயாக்கீன், அதாவது இங்கிலீஷ்ல யோயாச்சின் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் முற்றுகை டைம்ல ராஜாவா இருக்கிறார். ஸோ இப்போ இவர் எப்போ ராஜாவா இருந்தார் பார்க்கும்போது 3 மாதம் ராஜாவா இருக்கும்போது அந்த டைம்ல யார் வந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா அங்க 2ஆம் முற்றுகை அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. யாரு, நேபுகாத் நேச்சார். ஸோ இப்போ இவர் எப்படி இருந்திருக்காருன்னு பார்க்கும்போது தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது, அதாவது யோயாக்கீம் என்னென்ன பாவங்கள் செய்தாரோ அதை அப்படியே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா
ஃபாலோ பண்ணியிருக்கார் அப்படின்னு நீங்க பாக்குறோம். ஸோ இப்போ இந்த யோயாக்கீனும் எப்படிதான் இருந்திருக்கிறாருன்னா, இவரும் வந்து ஒரு மோசமான ராஜா, அதாவது ஒரு பப்பட் கிங்கா தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இவரும் இருந்திருக்கிறார். ஸோ இப்போ நேபுகாத் நேச்சர் சொல்றபடியெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் அங்க செய்திருக்கிறாருன்னு பாக்குறோம். ஸோ இப்போ இந்த 2ஆம் முற்றுகையின் டைம்ல இன்னொரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டிருக்கார். அவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. ஸோ இப்போ வாசிக்கலாம் பாருங்க, எசேக்கியேல் 1:1. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க. ஸோ அந்த 2ஆம் முற்றுகையில பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி. ஸோ இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசியே சொல்றாரு, நான் இங்க யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷம். ஸோ இப்போ அந்த டைம்ல நான் என்ன பண்ணப்பட்டிருந்தேன்னா நான் அங்க சிறைப்பட்டு போயிருந்தேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றார். ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல நம்ம பாக்குறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த 2ஆம் முற்றுகையின் டைம்ல என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கார். ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு டைம் பீரியட் பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா யோயாக்கீமுடைய 3ஆம் வருஷத்துல யார் அங்க பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தானியேலும் அவருடைய நண்பர்களும். ஸோ அடுத்து இந்த 2ஆம் முற்றுகை எப்போ நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது யோயாக்கீன் ராஜாவுடைய 5ஆம் வருஷம். ஸோ அந்த 5ஆம் வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் முற்றுகை நடக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு டைம் பீரியட் இருக்கு இல்லைங்களா, இந்த 1ஆம் முற்றுகைக்கும் இந்த 2ஆம் முற்றுகைக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு காலகட்டத்துல பாபிலோன்ல ஒருத்தர் என்னவாயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு போயிட்டார். ஸோ இப்போ அவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது தானியேல். ஸோ இப்போ 1ஆம் முற்றுகையில தானியேல் உள்ள போனாரு. ஸோ இப்போ இந்த 2ஆம் முற்றுகை நடக்கக்கூடிய அந்த டைம் பீரியட்லயே தானியேல் என்னவாயிட்டாருன்னா அங்க பாபிலோன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மேலான ஒரு பொசிஷனுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அங்க தானியேல் அங்க போயிட்டார். ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா தானியேலை குறித்து அங்க யார் எழுதியிருக்கிறான்னு பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். ஸோ இப்போ எங்க எழுதியிருக்கிறார் அதையும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இது ஏன் நம்ம பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, தானியேல் முன்னாடியே அங்க என்ன பண்ணப்பட்டார்னா பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டுட்டார். ஸோ இப்போ எசேக்கியேல் அங்க 2ஆம் முற்றுகையில கொண்டு போகப்பட்டாருன்னு பாக்குறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ எசேக்கியேல் இங்க சிறைப்பட்டு இருக்கிற அதே டைம்ல தானியேல் அங்க என்னவா இருக்கிறாருன்னா பாபிலோன்ல ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கிறார். ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா தானியேலை குறித்து என்ன பண்றாருன்னா அவருடைய நிருபத்துல, அதாவது அவருடைய புத்தகத்துல என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. ஸோ இப்போ இங்க பாருங்க, நோவா எந்த காலகட்டத்துல வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்கும்போது 1ஆம் உலகத்துல வாழ்ந்தார். ஸோ இப்போ யோபுவும் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்துல வாழ்ந்தவர். ஆனா தானியேல் வந்து பாத்தீங்கன்னா எசேக்கியேலுடைய சம காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் தான் யாருன்னு பார்க்கும்போது இங்க தானியேல். ஸோ இப்போ அந்த ஒரு இடத்துல தானியேல் என்ன பண்றாருன்னா இங்க எசேக்கியேல் மென்ஷன் பண்றார். அதாவது நோவாக்கும் யோபுக்கும் ஈக்குவலா என்ன பண்றாருன்னா தானியேலை இங்க அவர் மென்ஷன் பண்றாருன்னா அப்ப தானியேலுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு அங்க ஃபேமஸா இருந்திருக்கும்னு பாருங்க. ஸோ இப்போ அவர் பாபிலோன்ல அவர் அங்க இருந்தாலும் இந்த ஜனங்கள் எல்லார் மத்தியிலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான இருந்தவர் யாருன்னு பார்க்கும்போது தானியேல். ஸோ இப்போ தேவன் அந்த அளவுக்கு தானியேலை உயர்த்திருக்கிறார் என்றதை இங்க யார் விட்னஸ் பண்றாருன்னு பார்க்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா இங்க ஒரு விட்னஸ் பண்றாரு. அடுத்து வேற ஏதாவது இடத்துல எசேக்கியேல் சொல்லி இருக்கிறாரா தானியேலை குறித்துன்னு பார்க்கும்போது இன்னொரு இடத்துலயும் என்ன பண்றாருன்னா எசேக்கியேல் அங்க விட்னஸ் பண்றாரு. வாசிக்கலாம் பாருங்க, எசேக்கியேல் 28:3. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க, இந்த எசேக்கியேல் 28 நமக்கு நல்லா தெரியும். இது சாத்தானை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசன பகுதிகள் இதுல இருக்கு. சோ இப்போ என்னதான் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இங்க சாத்தான் ஒரு ஞானவான். ஸோ சாத்தானுடைய ஞானத்தை யாரு கூட வச்சு இங்க எசேக்கியேல் கம்பேர் பண்றாருன்னா தானியேல் கூட வச்சு இங்க கம்பேர் பண்றாரு. ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது பாருங்க, ஸோ இப்போ சாத்தானே ஒரு ஞானவான். ஸோ இப்போ சாத்தானுக்கு ஈக்குவலான ஒரு ஞானம் யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க தானியேலுக்கு இருந்திருக்குன்றதை இங்க எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா இங்க தன்னுடைய
புஸ்தகத்துல இங்க கோட் பண்றாரு அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப இது எதை குறிக்குதுன்னா, அந்த ஒரு காலகட்டத்திலே தானியேல் ரொம்ப பெரிய ஒரு ஞானவானா அங்க நேபுகாத் நேச்சாருக்கு அநேக விஷயங்கள் வெளிப்பாடுகளை கொடுத்ததுனாலதான் இங்க தானியேலை குறித்து இவர் இங்க என்ன பண்றாருன்னா எசேக்கியேல் இங்க சொல்லியிருக்கிறார். சோ இப்போ இந்த எசேக்கியேலும் இருந்தாலும் சரி, தானியேலும் இருந்தாலும் சரி, எரேமியா இவர்கள் எல்லாருமே எப்பேற்பட்டவர்கள்லாம் ஒரே சம காலகட்டத்துல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வாழ்ந்திருக்கிறாங்க. சோ இப்ப அதுல மூத்தவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி பெரியவரா இருக்கிறாரு, அடுத்து எசேக்கியேல் பெரியவரா இருக்கிறாரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வயதுல வந்து பாத்தீங்கன்னா தானியேல் வந்து அங்க அவர்களை காட்டிலும் சிறியவரா இருக்கிறாரு. சோ இப்ப என்னதான் எசேக்கியேலை காட்டிலும் தானியேல் வயதுல சிறியவரா இருந்தாலுமே எசேக்கியேல் பாருங்க தேவனுடைய தீர்க்கதரிசின்ற ஒரு காரணத்தினால சோ அப்ப அங்க அவர் என்ன பண்றனா அந்த ஒரு ஈகோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க எசேக்கியேலுக்கு கிடையாது. அவர் என்னதான் சிறியவனா இருந்தாலும் தன்னுடைய புத்தகத்துல தானியேலை குறித்து எப்படி எழுதுறாருன்னா தானியேலுடைய ஞானத்தை குறித்து ரொம்ப பெருமையா என்ன பண்றாருன்னா இங்க எசேக்கியேல் எழுதுறாரு அப்படின்றத இங்க பாக்குறோம். சோ இப்போ இதெல்லாமே நம்ம எதற்கு பாக்குறோம்னா எசேக்கியேல் அந்த 2ஆம் முற்றுகையில அங்க கொண்டு போகப்பட்டார் அப்படின்றதுக்கான ப்ரூஃபா தான் நம்ம என்ன பண்றோம்னா இதை நம்ம பாக்குறோம். சோ இப்போ அடுத்து நம்ம கடைசியா ஒரு கன்சாலிடேஷன் பண்ணலாம் பாருங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து பார்க்கலாம்னு பார்க்கும்போது யோசியா ராஜா பாக்குறோம். சோ இப்போ யோசியா ராஜா என்ன பண்ணிடுறாருன்னா மரணிச்சிடுறாரு. சோ இப்போ அவருக்கு அப்புறம் அவருடைய குமாரனாகிய யோவகாஸ் 3 மாசம் என்ன பண்றாருன்னா ராஜாவா இருக்கிறார். சோ இப்ப இந்த யோவகாசை யார் ராஜாவா அப்பாயிண்ட் பண்ணான்னு பார்க்கும்போது எகிப்து ராஜான்றதை நம்ம பார்த்தோம். சோ இப்ப அவரை யார் நீக்கினா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் எகிப்து ராஜா தான் என்ன பண்ணிடுறாருன்னா அவரை நீக்கிட்டு அந்த இடத்துல யோயாக்கீம், சோ இப்ப இவருக்கு இன்னொரு பெயர் நம்ம பார்த்தோம் எலியாக்கீம். சோ இப்ப இந்த யோயாக்கீம் என்ன பண்றாருன்னா எகிப்து ராஜா அப்பாயிண்ட் பண்றாரு. சோ இப்ப இவர் எல்லாருமே எப்பேற்பட்ட ராஜான்னு பார்க்கும்போது ஒரு பப்பட் கிங்கா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு பெயர் அளவிலான ஒரு ராஜாக்களா அவங்க இருந்திருக்கிறாங்க. சோ இப்ப யோயாக்கீம் எத்தனை வருஷம் அங்க அரசாண்டு இருக்கிறாருன்னு பார்க்கும்போது 11 வருஷம் என்ன பண்ணிருக்காருன்னா யோயாக்கீம் அரசாண்டு இருக்கிறார். சோ இப்போ அந்த 11 வருஷம் அவர் அரசாண்டு அதுல 3ஆம் வருஷத்துலதான் என்ன பண்ணப்பட்டிருந்ததுன்னா அந்த முற்றுகை அங்க நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ 3ஆம் வருஷம் முற்றுகை போட்டப்பதான் நேபுகாத் நேச்சார் உள்ள வந்திருக்கிறார். சோ இப்போ இவரை யார் அப்பாயிண்ட் பண்ணான்னு பார்க்கும்போது எகிப்து ராஜா. இவர் யாரை கொலை பண்ணார், அதாவது யார் இவரை நீக்கினா அப்படின்னு பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார் இவரை அந்த பொசிஷன்ல இருந்து நீக்கிறார். சோ இப்போ அடுத்து இவரை அடுத்து ராஜாவை யார் அப்பாயிண்ட் பண்றாருன்னு பார்க்கும்போது யோயாக்கீன். இந்த யோயாக்கீன் எத்தனை வருஷம் அரசாண்டாருன்னு பார்க்கும்போது 5 வருஷம் அரசாண்டு இருக்கிறார். சோ இப்ப இவரை யார் அப்பாயிண்ட் பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார். அகைன் இவர் யார் ரிமூவ் பண்ணான்னு பார்க்கும்போது அதுவும் நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜா தான் பண்ணிருக்கார். சோ இப்ப அடுத்து 3ஆவதா ஒரு ராஜா வராரு. சோ இப்ப இவர் தான் யாருன்னா சிதேக்கியா ராஜா. சோ இப்ப இவர் 3ஆம் முற்றுகையில என்ன பண்ணிருக்காருன்னா ராஜாவா இருந்திருக்கிறார். சோ இப்ப நம்ம அநேக நேரத்துல நம்ம இந்த முற்றுகையின் டைம்ல யார் ராஜா அப்படின்னு போது நம்ம யார் அதிகமா சொல்லுவோம்னா சிதேக்கியா ராஜாவை மாத்திரம் சொல்லுவோம். பட் அதற்கு முன்னாடியே 2 முற்றுகை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்க நடந்திருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். சோ இப்ப இந்த ராஜாவையும் யார் அங்க ராஜாவா மாத்தினான்னு பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார். அவரை நீக்கிறதும் யாரு, கடைசியா அங்க சிதேக்கியாவை கொலை பண்றதும் யாருன்னு பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார் தான் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு காரியத்தையும் செய்யறாரு. சோ இப்ப இந்த ஒரு டைம் பீரியட்ல தான் வந்து 3 பேர், அதாவது தானியேலும் அவருடைய நண்பர்களாகிய 3 பேரும் 1ஆம் முற்றுகையில எங்க போனாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பாபிலோனுடைய அரண்மனைக்கு அங்க அடிமைகளா என்ன பண்ணப்பட்டாங்க, கொண்டு போகப்பட்டாங்க. சோ இப்ப இவர்கள் அங்க கொண்டு போனதுக்கான ரீசன் இருக்கு இல்லைங்களா. சோ இப்ப ஏன் தானியேலையும் அவங்க நண்பர்களையும் ஃபர்ஸ்ட் அங்க கொண்டு போகணும், அநேக ஜனங்கள் இருந்திருப்பாங்க இஸ்ரேல்ல, ஏன் பர்டிகுலரா இவங்களை அங்க கொண்டு போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். தானியேல் 1:3-4. தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பதான் நம்ம 2 வசனமே என்ன பண்ணிருக்கோம்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ இப்ப நம்ம 3ஆம் வசனத்துக்குள்ள என்ன பண்றோம்னா இப்ப நம்ம உள்ள வந்திருக்கோம். சோ இப்ப இங்க 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது ஏன் ஃபர்ஸ்ட் இந்த தானியேலையும் அவங்க நண்பர்களையும் கூட்டிட்டு போனாங்க அப்படின்றதுக்கான ஆன்சர் தான் இந்த 3ஆம் வசனம். சோ இப்ப இங்க இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும். சோ இப்ப நேபுகாத் நேச்சாரோட ஸ்டைலே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துல முற்றுகை போட்டு அங்க ஃபர்ஸ்ட் அவர் யாரை கூட்டிட்டு போவார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் ராஜ குலத்தாரா இருந்தா என்ன பண்ணுவார்னா அவர் கூட்டிட்டு போவார். அதாவது ராஜாவோட ஃபேமிலி, ராயல் ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ
அவர்களை என்ன பண்றாருன்னா கூட்டிட்டு போகிறாரு. அடுத்து துரை மக்கள், அதாவது அந்த தேசத்துல இருக்கக்கூடிய விஐபிஸ், அந்த ஜனங்களை அங்க கூட்டிட்டு போறாரு. அடுத்து அழகானவர்களா என்ன பண்றாருன்னா செலக்ட் பண்றாரு. அடுத்து ஞானவான்களா என்ன பண்றாருன்னா செலக்ட் பண்றாரு. அதே மாதிரி அறிவில் சிறந்தவர்கள், அப்புறம் கல்வியில் நிபுணர், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜ அரண்மனையில சேவிக்கத்தக்க. ஸோ இப்போ ஏன் இவங்களெல்லாம் சூஸ் பண்றாருன்னா, இவங்க எல்லாரையும் எங்க கொண்டு போக போறாரு, அரண்மனையில வேலைக்கு வைக்கணும். ஸோ இப்போ அரண்மனையில வேலையில வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா அழகானவர்களா இருக்கணும், அதே போல ஞானம் இருக்கணும், அவங்களுக்கு அறிவு இருக்கணும். ஸோ இப்போ ஏன் ராஜ குலத்தாருன்னு போது, ஆல்ரெடி இவங்க ராஜ குலத்தார்ல இருந்தவங்க, ராஜா ஃபேமிலியில இருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அழகு இருந்திருக்கும், கண்டிப்பா அவங்களுக்கு ஞானம் இருந்திருக்கும், அவங்களுக்கு அறிவு இருந்திருக்கும். ஸோ இப்போ ஈஸியா இவங்க தேசத்துல கொண்டு போய் இவங்களுக்கு என்ன பண்ணிடலாம்னா, அவங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய விஷயங்களை ஈஸியா இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா கற்றுக்கொண்டிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஞானவான்களா இருக்கிறதுனால. ஸோ இப்போ இதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இங்க தானியேலையும் அவங்க நண்பர்களையும் இங்க நேபுகாத் நேச்சார் கொண்டு போறார். அப்படின்னா அப்போ தானியேலும் அவங்க நண்பர்களும் எந்த ஒரு இதுவை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது ராயல் ஃபேமிலி, அதாவது ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள் என்றதுனால இவர்களை முதலாவது என்ன பண்றாங்கன்னா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, அந்த கல்தேயரினுடைய பாஷையை ஈஸியா என்ன பண்ண முடியாதுன்னா கற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் என்ன பண்றாருன்னா இந்த கல்வியில் நிபுணர்களை என்ன பண்றாருன்னா அவர் அங்க கூட்டிட்டு போறாருன்னு பாக்குறோம். ஸோ இப்போ இந்த ராஜா இங்க என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இவர்களை கூட்டிட்டு போய் ஒருத்தர்கிட்ட என்ன பண்றாருன்னா சரண்டர் பண்றாரு. அதாவது பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாஸ் கிட்ட என்ன பண்றாருன்னா இங்க நேபுகாத் நேச்சார் கொடுக்குறார். ஸோ இப்போ பிரதானி அப்படின்னா என்ன நம்ம நினைச்சிருப்போம் பொதுவா அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆபீசர் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. பட் உண்மையிலேயே பிரதானி அப்படின்ற ஒரு வார்த்தை எதிலிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு வசனம் ERV வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வசனம் வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிறகு அரசனான நேபுகாத் நேச்சார் அஸ்பேனாஸ் என்பவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தான். அஸ்பேனாஸ் அரசனுக்கு பணிவிடை செய்யும் அலிகளில் மிக முக்கியமான தலைவன். போதும். ஸோ இப்போ இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ERV வெர்ஷன்ல நம்ம பிரதானிகள்னு நாம வைத்திருக்கிறதான பைபிள்ல நம்ம சொல்லப்பட்டிருக்கு. பட் உண்மையிலேயே அந்த பிரதானின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அரசனுக்கு பணிவிடை செய்யும் அலிகளில் முக்கியமான தலைவன். அப்போ அலிகள்னா, ஸோ இப்போ அலிகள்னா என்னன்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இதை நினைச்சுக்க கூடாதுன்னா, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சமுதாயத்துல நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லைங்களா, திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது 3ஆம் பாலினத்தவர். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினைச்சிடக்கூடாது. ஸோ இப்போ மாறாக இந்த அலிகள் என்பது எதுனா, ஸோ இப்போ இவர்கள் ஆண்கள் தான். பட் என்ன ஒரு விஷயம்னா, இந்த ராஜாக்கள் எல்லாம் அந்த டைம்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஸோ இப்போ அவர்கள் கீழே வேலை செய்யக்கூடிய ஆண் மக்களை அவர்களுடைய வம்சங்கள் வராதபடிக்கு, அதாவது அவர்களுக்கு திருமணம் செய்து பிள்ளைகள் பெறக்கூடாதபடி அவர்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சில காரியங்கள் அவர்களை செய்து அவர்களுடைய ஆண்மைக்குரிய விஷயங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க அவங்க கட்டுப்படுத்திடுவாங்க. ஸோ இப்போ இதனால அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா தங்களுக்குரிய சந்ததியை என்ன பண்ண முடியாது, டெவலப் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த அஸ்பேனாஸ் என்றவரும் அது போலதான் என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா அங்க அலிகளாக என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா மாற்றப்பட்டிருக்கார். ஸோ இப்போ இவர் இங்க அலிகளா இருக்கிறார். ஸோ அந்த அலிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரதானிகளுக்கு அவர் அங்க தலைவன். ஸோ அந்த பிரதானிகள் என்னும் போது அலிகள் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ கூட நம்ம எப்படி தவறா புரிந்து கொள்ளலாம், இப்போ இருக்கிற அலிகள், அதாவது திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நினைக்க கூடாது. பட் இவங்க பாக்குறதுக்கு ஆண் மக்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவர்களால சந்ததிகளை உண்டு பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அங்க மாற்றி அவங்கள அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, புறஜாதி ராஜாக்களுக்கு அநேக மனைவிகள் இருந்திருப்பாங்க. அதே போல அவர்களுக்குன்னு தனியான இடங்கள் எல்லாமே இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த அரண்மனையில வேலை செய்யக்கூடிய ஆண்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு வகையிலுமே, அதாவது அந்த ராஜாவுடைய மனைவிகளிடமோ இல்ல அங்க இருக்கக்கூடிய பெண்களிடமோ தவறாக நடந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே என்ன பண்ணிருக்காங்கன்னா இது போன்ற ஒரு விஷயத்தை செய்து அங்க ராஜாக்கள் அவர்களுக்கு வேலைக்காரர்களா வைத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நேபுகாத் நேச்சார் ஒரு ஞானமா என்ன பண்ணிருக்காருன்னா செயல்பட்டிருக்காரு பாருங்க. ஸோ இப்போ அவர் மாத்திரம் அங்க ராஜாவா இருக்கணும். பட் மற்ற ஆண் மக்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காருன்னா இது மாதிரி அலிகளா என்ன பண்ணிருக்காருன்னா மாற்றப்பட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாற்றப்பட்ட இந்த அஸ்பேனாஸ் கிட்டதான் யாரை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, தானியேலையும் அவங்க 3 நண்பர்களையும் யாருக்கிட்ட கொடுக்கிறாருன்னா இந்த அஸ்பேனாஸ், அதாவது அலிகளில் தலைவனான அஸ்பேனாஸ் கிட்ட என்ன பண்றாருன்னா இங்க நேபுகாத் நேச்சார் கொடுக்கிறார். ஸோ இப்போ இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் வருது இல்லைங்களா, ஏன் இங்க அஸ்பேனாஸ் கிட்ட நேபுகாத் நேச்சார் கொடுக்கணும்? ஒருவேளை தானியேலையும் அவங்க நண்பர்களையும்
அலிகளாக மாற்றி இருப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த கேள்வியை நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல நம்ம என்ன விஷயத்த நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு தானியல் புத்தகம் முழுசா அப்படின்னு பார்க்கும்போது, தானியல் இந்த விஷயத்துல யாருக்கு அடையாளமா இருப்பார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து தானியலுடைய நண்பர்கள் யாருக்கு அடையாளமா இருப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த 2 பேருமே நமக்கு எந்த விதத்துல அடையாளமா இருப்பாங்க, இல்ல நாம் தானியலுக்கு அடையாளமா இருப்போமா, இல்ல நாம நண்பர்களுக்கு அடையாளமா இருப்போமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 2 வசனங்கள் மாத்திரம் பார்த்திருக்கோம். தானியல் அதிகாரத்தினுடைய ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தோம். ஸோ இப்போ ஏன் தானியல் புத்தகம் இங்க எழுதப்பட்டது, எதனால, என்ன ரீசனுக்காக அவங்க பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க, ஸோ இப்போ எந்த ராஜாக்கள் டைம்ல முற்றுகை போடப்பட்டது, யார் முற்றுகை போட்டது, இது போன்ற காரியங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ யார் முதலாம் முற்றுகையில கொண்டு போகப்பட்டதுன்னு பார்க்கும்போது தானியலும் அவருடைய நண்பர்களும் கொண்டு போகப்பட்டாங்க. 2ஆம் முற்றுகையில எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு போகப்பட்டாரு. அடுத்து 3ஆம் முற்றுகை சிதேக்கியா ராஜா இருக்கிற காலகட்டத்துல ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனமும் எங்க கொண்டு போகப்பட்டாங்கன்னா பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. அங்க தேசம் பாழாய் கிடந்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தேவாலயம். ஸோ அந்த வல்லமையின் பெருமையை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்கள் பாவம் பண்ணின அந்த ஒரே காரணத்துக்காக தன்னுடைய ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சாரை கொண்டு அவருடைய வல்லமையின் பெருமை என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் அங்க முறிச்சிருக்கிறார். ஸோ இப்போ இங்க அவர் முறிச்சதுனால என்னைக்கு அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணாங்களோ, இந்த விஷயங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு இன்ன வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஒரு விஷயத்த செய்யறது இல்லைன்னா விக்கிரக ஆராதனை செய்யறதே இல்லை. மற்ற பாவங்கள் அவங்க செய்யலாம், பட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அனுபவத்தின் நிமித்தமாக இன்ன வரைக்கும் அவங்க சிறையிருப்புல இருந்து வந்ததுல இருந்து இயேசு கிறிஸ்துனுடைய காலகட்டத்துல கூட அவங்க வேதப்பாரர்கள், பரிசேயர்கள் இது மாதிரி ஆட்கள் தான் இருந்தாங்களே தவிர அவங்க ஒருபோதுமே என்ன பண்ணலன்னா விக்கிரக ஆராதனை செய்யல. இன்ன வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணலன்னா இந்த விக்கிரக ஆராதனை செய்யல அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இப்போ தொடர்ந்து நம்ம இந்த ஒரு பாடத்துல நம்ம தொடர்ந்து அடுத்த வசனங்கள் நம்ம தியானிக்கலாம். ஸோ இப்போ தானியல் யாருக்கு அடையாளம், நண்பர்கள் யாருக்கு அடையாளம், நாம் யாருக்கு அடையாளம், ஸோ இந்த அஸ்பேனாஸ் யாரு அப்படின்றதையும் குறித்து நம்ம டீட்டெயிலா அடுத்த கிளாஸ், அதாவது 2வது பாடத்துல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இப்போ இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.